வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் மாடியூலில் தேர்டாக இருக்கிற பை காஸ்ட் அப்படின்ற மெத்தடை வச்சு எப்படி லேண்டட் காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதில் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பை கரண்ட் காஸ்ட் அப்படின்றது எப்படின்னா, இப்போ டோட்டல் வந்து ஃப்ரைட் வந்து 200 போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து 2 குவான்டிட்டி 500 ருபீஸ், ஸோ 1000. பிரிண்டர் வந்து 5 குவான்டிட்டி 200 1000 போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ 2000. இப்போ வந்து லேப்டாப்போட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000. அதோட டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ டிவைடட் பை 2000 போட்டோம்னா 0.55. அதேமாதிரி பிரிண்டருக்கு வந்து 1000 கொடுத்துருக்கேன், டிவைடட் 2000 0.55. ஸோ இப்போ இதோட வரக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரைட்டு அதாவது 200 வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் இன்ட்டு 0.55 போட்டிங்கன்னா 100 வருது ரெண்டுக்கும். ஸோ அதுலேருந்து 1000 குவான்டிட்டி பர்ச்சேஸ் வேல்யூ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ளஸ் அந்த லேண்டட் காஸ்ட்டு 100 டிவைடட் டோட்டல் குவான்டிட்டி போட்டோம்னா 550. இதுதான் ஒரு லேப்டாப்புக்கான லேண்டட் காஸ்ட். ஸோ அதே மாதிரி பிரிண்டருக்கும் அதே கால்குலேஷன் தான். ஸோ அதோட காஸ்ட் வந்து 220. இது வந்து நம்ம வந்து ஓடோவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் மாடியூல்குள்ளே போய்க்கிறேன். ஸோ நியூ ஆர்எஃப்கியூ ஜென்ரேட் பண்ணுறேன். ஏபிசி கம்பெனி. இங்கே வந்து நான் லேப்டாப் அப்படின்னு அடிச்சுக்கிறேன். ப்ராடக்ட்டு. ஸோ இங்கே 2 குவான்டிட்டிஸ். அப்புறம் பிரிண்டர் இஸ் 5 குவான்டிட்டி. ஸோ 1000. ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர், ரிசீவ் த ப்ராடக்ட். இங்கே வந்து நான் என்ன பண்ணேன், இங்கே வேலிடேட் கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தென் மறுபடியும் பர்ச்சேஸ் ஆர்டரில் போயிட்டு கிரியேட் பில் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கன்ஃபார்ம் டேட் மானிட்டரி. டேட் கொடுத்துக்கிறேன். தென் கன்ஃபார்ம். ஸோ பில் நம்பர் 16. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஆர்எஃப்கி ஜென்ரேட் பண்ணுறோம். கொடுத்தாச்சு. இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இங்கே வந்து ஜிஎஸ்டி கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இங்கே வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறோம். ஸோ மறுபடியும் கிரியேட் பில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் லேண்டட் காஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் வருது. ஸோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து காப்பி பண்ணி வச்சதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து பில்லு. ஸோ 16. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளிட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பை கரண்ட் காஸ்ட் அப்படின்றது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காம்ப்யூட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 குவான்டிட்டி 1000. இங்கே லேண்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 1100. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 குவான்டிட்டி 1000 100 1100. இதை நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராடக்டில் வந்து விசிபிளாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட காஸ்ட் வந்து 550. ஸோ இங்கே நான் உள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு 550 வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி பிரிண்டருக்கு. ஸோ பிரிண்டருக்கு வந்து 220. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 220 காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒரு பிரிண்டருக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ப்ளஸ் வந்து பிரிண்டரோட காஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து நமக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.